அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தபமே இருந்தாலும் கிடைக்காத வரம் நவம்பர் 30 முடிவதற்குள் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன, அதே சமயம் அலட்சியம் வேண்டாம், கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமையப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்மத்தில் முழு சுபகிரகமான குரு வக்ரம் பெற்றிருப்பது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குருவின் வக்ரம் பல தடைகளை நிச்சயமாக நிவர்த்தி செய்யும். கர்மஸ்தானத்தில் கர்மாதிபதியான சனி ஆட்சி பலம் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கிறது. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவேதான் தபமே இருந்தாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு வலுவாக லாபஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது 5ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அனைத்தையும் தெள்ளத் தெளிவாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மங்களகாரகன் பூமிகாரகன் தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். சப்தமஸ்தானத்தில் முதன்மை கிரகமான சூரியன் வித்யாகாரகரான புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் ராசியின் அதிபதியாகவும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறாருங்க. இதுவும் சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் சில நன்மைகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. மேலும் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் சாதகமாக வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் சப்தமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வானது நடைபெற போகிறது. அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பாராத வரமே இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்புகள் கூட நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வாரத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நிச்சயமாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவின் ஆதிக்கத்தில் நிறைவான நன்மை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரு கோழி ஒன்றை பார்த்திருப்போம். அந்த கோழியானது இயல்பாகவே பறவை இனமாக இருந்தாலும் அதனால் உச்சபட்சமாக ஒரு 10 அடிக்கு கீழாக தான் பறக்கக்கூடிய தன்மையை இயற்கையாகவே பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட கோழியானது முட்டையிட்டு அடகாத்து தன் குஞ்சுகளை பத்திரமாக பொறித்தெடுத்து அவற்றை பேணி பாதுகாத்து வளர்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கழுகு ஒன்று அந்த குஞ்சுகளில் ஏதேனும் ஒன்றை தூக்கி சென்றுவிட்டால் அந்த கோழியானது தன்னால் இயலாது என்று நினைக்காமல் 30 50 அடி வரை கூட பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடும். அது சில நேரங்களில் வெற்றியாகவும் அமையலாம், ஆனால் தோல்வியாகவும் அமையலாம். ஆனால் அதனுடைய முயற்சி என்பதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் இயற்கையாகவே 10 அடி கூட உயரம் பறக்காத ஒரு பறவை இனமாக இருக்கக்கூடிய கோழி சரியான அதற்கான நேரம் வரும்போது அது அதிகபட்ச உயரத்திற்கு பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்குகிறதுங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணமாக தான் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் குரு வக்ரம் பெற்றிருப்பதும் தைரியத்தில் செவ்வாய் இருப்பதும் சப்தமத்தில் புதன் சூரியன் இருப்பதும் மிக சிறப்பான நல்ல நேரத்திற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி உங்களுடைய திறமையை முற்றிலுமாக வெளிக்கொணர்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவேதான் தவமே இருந்தாலும் கிடைக்காத வரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் 30 முடிவதற்குள் நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. எனவே உங்களுடைய இலக்கை நோக்கி நிச்சயமாக முயற்சி செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சனி ராகு கேது செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீட்டில் வருமானம் என்பது திருப்திகரமாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே
பொறுப்புகளை உணர்ந்து சரியாக செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அலைச்சல் குறையும், பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான யோகம் உருவாகிறதுங்க. உங்களுடைய சிறு முயற்சியிலேயே தடங்கள், குழப்பம் போன்ற அனைத்துமே விலகக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கவலைகள் நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும். கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இன்னும் சில மாதங்களில் லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் அமர போகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் தேடி வருகிறது. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவாக ராகு வீற்றிருக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நவம்பர் 30 முடிவதற்குள் தவமே இருந்தாலும் கிடைக்காத வாய்ப்பு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இடைத்தரகர்கள் மற்றவர்களை முழுமையாக நம்ப வேண்டாம். உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். எனவே முயற்சி செய்யுங்கள். நல்ல வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் போன்ற அனைத்துமே உங்களுடைய விருப்பப்படி மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சங்கடங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை நிவர்த்தி செய்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் கூட எளிதாக தீர்ந்து போவதற்கான வாய்ப்பும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஓய்வெடுப்பதற்கும் அலைச்சலை தவிர்ப்பதற்குமான ஒரு தருணமாகவும் நிச்சயமாக அமையும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார். எனவே அலைச்சல் சற்று அதிகமாக தான் இருக்கும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலாக தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் ஏற்படாது. மாணவர்களின் கல்வியை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக உருவாக்குவதால் இந்த தருணத்தில் மாணவர்களுடைய முயற்சி சிறு விஷயமாக இருந்தாலும் மிக பெரிய வெற்றி விரைவாக கிடைக்கும். மாணவர்கள் விளையாட்டிலும் தங்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் தைரியஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். குடும்பத்துடன் சென்று வருவதால் நல்ல மகிழ்ச்சியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்குங்க. தவமே இருந்தாலும் கூட கிடைக்காத நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகமும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைப்பதற்கான யோகம் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.